வணக்கம். நான் கனி மார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் ஆசைப்பட்டதை அடைய செய்யக்கூடிய கிரகம் இது. உங்களுடைய ஜாதகப்படி எந்த கிரகம் செயல்படாத நிலையில் இருக்கு, அதை எப்படி கணிக்கலாம்? இப்படி செயல்படாமல் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்திற்கு ஆகமி கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. உதாரண ஜாதகங்களையும் சேர்த்து வச்சு தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பார்க்கலாம் இன்னைக்கு வகுப்பை. எல்லாருக்குமே ஜாதகத்தில் நவ கிரகங்கள் இருக்கா அப்படிங்கிறது தெரிந்து வைத்திருப்போம். ஆனாலும் இந்த சூட்சமமான ஆகமி கிரகம் எது ஒரு ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில விஷயங்கள் நம்ம ஆசைப்படுவோம். அந்த ஆசைப்பட்ட விஷயத்தை அடைவதற்கு பல தடைகளும் தாமதங்களும் காரணமாக இருக்கும். இந்த தடைகளுக்கும் தாமதத்திற்கும் காரணமாக இருப்பது ஆகமி கிரகம்தான். அப்போ அந்த ஆகமி கிரகத்திற்குரிய தெய்வ வழிபாட்டை நம்ம தொடர்ந்து செய்கின்ற பொழுது நாம் என்ன ஆசைப்படுகின்றோமோ அந்த விஷயம் மிக எளிதில் நமக்கு கிடைக்கும். நம்மிடம் என்ன விஷயம் இல்லையோ அதை நோக்கி தான் நாம் பயணப்படுவோம், அதை நோக்கி தான் ஆசையும் படுவோம். ஒரு ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை பாக்கியம்தான் வேணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுவார். இல்லை திருமணம் தள்ளி போகின்ற ஒரு காளையருக்கு எப்போ திருமண வாழ்க்கை அமையும் என்ற எதிர்பார்ப்பு, ஆசை என்பது இருக்கும். வேலையே கிடைக்கல, எத்தனையோ இன்டர்வியூக்கு போயும் அந்த வேலை என்பது கிடைக்காம பண வசதி பொருளாதாரம் பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பொழுது இந்த நிலை மாறும் என்ற தவிப்பு இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஆசை என்பது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆசை இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆசைக்கு மிக முக்கியமான காரணமாக இந்த ஆகமி கிரகத்தை சொல்லலாம். இந்த ஆகமி கிரகம் என்பது ஒரு ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு தடை தாமதத்தை தந்து கொண்டே இருக்கும். அது ஜாதகத்தில் என்ன கிரகம் அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை வைத்து தான் கணிக்க முடியும். ஒரு குழந்தை பிறந்த உடனே அதுக்கு காது குத்தி மொட்டை போடுறது அப்படிங்கிறது குலதெய்வ கோயிலுக்கு சென்று தான் எல்லாருமே செய்வாங்க. அதனால் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது முதல்லையே ஒரு குழந்தை பிறந்த உடனே அதை ஆரம்பித்து விடும். அப்படி இல்லைன்னா இஷ்ட தெய்வ கோயிலுக்கு சென்று ஒரு குழந்தைக்கு மொட்டை போடுவாங்க. ஆனாலும் இந்த ஆகமி கிரகம் என்பது நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு செய்து வந்த ஒரு தெய்வம். இடையில் அந்த தெய்வத்தை வழிபடாமல் விட்டதனால் ஆகமி கிரகமாக ஒரு ஜாதகருக்கு வரும். அதாவது பரம்பரை வியாதி எப்படி ஒரு ஜாதகருக்கு தொடர்ந்து வருமோ அதே மாதிரி தான் நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு செய்து இடையில் மறந்துவிட்டு, அதாவது வெளியூருக்கு போயிருப்பாங்க தாத்தா பாட்டி, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்திருப்பார்கள். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடியவர்கள் வழிபட்ட தெய்வத்தை அவர்களும் மறந்து போயிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நம்முடைய ஜாதகத்தில் சுட்டி காட்டுவது தான் இந்த ஆகமி கிரகம் என்பது ஜோதிடத்தில் தரப்பட்டிருக்கிறது. நாம் மறந்து போனாலும் நம்மை மறக்காத குலதெய்வத்தினுடைய வழிபாடு தான் இந்த ஆகமி கிரக வழிபாடு. ஆகமி கிரகம் அப்படிங்கிறது ஒரு கிரகம் தன்னுடைய நட்சத்திரங்களில் எந்த கிரகமும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த கிரகத்தை ஆகமி கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். நவ கிரகங்கள் இருக்குது. அந்த நவ கிரகங்களும் வெளிப்படையாக ஜாதகத்தில் 12 கட்டங்களில் எழுதி வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த நட்சத்திர சாரம் என்று அழைக்கப்படுகிற பாதச்சார அட்டவணையில் பார்த்தீங்கன்னா சில கிரகங்களுடைய நட்சத்திர சாரம் அந்த 9 கிரகங்களுக்கும் இல்லாமல் இருக்கும். அப்போது சூட்சமமாக மறைந்திருக்கக்கூடிய அந்த நட்சத்திர சாரத்திற்குரிய கிரகமே ஒரு ஜாதகத்திற்கு ஆகமி கிரகம். இது இன்னும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு உதாரணத்துடன் உங்களுக்கு விளக்குறேன், புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க இந்த உதாரண ஜாதகம் இன்னைக்கு தேதியில் ஒரு உதாரண ஜாதகத்தை எடுத்திருக்கேன். இந்த ராசிக்கட்டை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. 9 கோள்களும் எழுதி வச்சுருக்காங்க. அதற்குரிய டிகிரியும் இந்த ஜாதகப்படி இருக்கு. ஆனால் இந்த ஜாதகத்தில் எந்த கிரகம் ஆகமி கிரகமாக அந்த ஜாதகருக்கு செயல்பட போகிறது? ஜாதகக்குரிய பலன்களை பார்க்கறதுக்கு நம்ம ராசி கட்டம் அம்ச கட்டத்தை மட்டும்தான் அதிகமாக நம்ம ஜாதகத்தில் பயன்படுத்தியிருப்போம். இந்த ஆகமி கிரகம் எது என்பதை கணிப்பதற்கு இந்த 2 கட்டத்திலேருந்து கணிப்பது ரொம்ப கஷ்டம். பாதச்சார அட்டவணை வைத்து கொண்டு தான் ஒரு ஜாதகத்தில் ஆகமி கிரகம் எது என்பதை நம்மால் கணிக்க முடியும். பொதுவாகவே எல்லா ஜாதகத்திலும் ஒரு ஆகமி கிரகமாவது இருக்கும்.
ஏன்னா எல்லா கிரகங்களுமே இந்த நவக்கோள்களுடைய சாரம் பெற்று இருப்பது மிக கடினமான ஒரு விஷயம். அதனால் குறைந்தபட்சம் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆகமி கிரகமாவது இருக்கும். எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் இது வரைக்கும் பார்த்த பல ஜாதகங்களில் ஒரு 4 கிரகமாவது ஆகமி கிரகமாக இருக்கக்கூடிய ஜாதகங்களை தான் நான் அதிகமாக பார்த்துருக்கேன். ஆகமி கிரகமே இல்லாத ஒரு ஜாதகத்தை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அது பார்க்கவே முடியாது. ஏன்னா ஆகமி கிரகமே இல்லாத ஒரு ஜாதகம் ரொம்ப 1000ல் 1 கூட இருக்கலாம். இந்த ஜாதகம் உதாரண ஜாதகத்திற்குரிய நட்சத்திர சார அட்டவணையில் பார்க்க போகிறோம் எது ஆகமி கிரகம்னு. இந்த நட்சத்திர சார அட்டவணையில் லக்கணத்துலேருந்து மாந்தி வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம், லக்கணம் எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது லக்கண புள்ளி, மாந்தியும் பார்த்தீங்கன்னா எந்த நட்சத்திர சாரத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இந்த அட்டவணையில் இருக்குது. ஆனால் நமக்கு தேவையானது சூரியனிலிருந்து கேது வரைக்கும் இருக்கக்கூடிய நவக்கோள்களும் எந்த நட்சத்திர சாரம் பெற்று இருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அப்போ லக்கண புள்ளியோ மாந்தியோ இந்த கணக்கில் நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஆகமி கிரகத்திற்கு நம்ம பார்க்க வேண்டியது சூரியனிலிருந்து கேது வரைக்கும் இருக்கக்கூடிய 9 கோள்களும் எந்த நட்சத்திர சாரம் பெற்றிருக்கு அப்படிங்கிறதான் பார்க்கணும். முதல்ல பார்க்க போகிறது சூரியனுடைய கால் வாங்கி நிற்கக்கூடிய கிரகம் இது. கேது இந்த ஜாதகத்தில் உத்திர நட்சத்திர காலில் இருக்காரு. உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால சூரியனுடைய சாரம் பெற்ற கிரகம் ஜாதகத்தில் இருக்குது. அடுத்தபடியாக சந்திரனுக்குரிய நட்சத்திர சாரம் பெற்ற கிரகம் என்னன்னு பார்க்கணும். சூரியனே ரோஹிணி நட்சத்திர காலில் தான் இருக்கார். ரோஹிணி அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திர சாரம். சந்திரனுக்கு இங்கே 2 கிரகங்கள் நட்சத்திர சாரம் பெற்றிருக்கு. ஒன்று சூரியன், அடுத்தபடியாக புதனும் பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திர காலில் இருக்குது. அதனால் 2 கிரகங்கள் சந்திரனுடைய சாரம் பெற்று ஜாதகத்தில் இருக்குது. குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீஷம், அதாவது செவ்வாயுடைய சாரம் பெற்று இருக்கின்றார். அதனால் செவ்வாய் கிரகமும் ஜாதகத்தில் இருக்குது. அடுத்தபடியாக புதனுடைய நட்சத்திர சாரம் பெற்று இருக்கக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள் புதனுடைய நட்சத்திர சாரம் பெற்றிருக்கு. ஒன்று செவ்வாய் ஆயில் நட்சத்திர காலில் இருக்குது. அதனால் புதனுடைய சாரம் பெற்றிருக்கு. அடுத்தபடியாக சுக்கிரனும் ரேவதி நட்சத்திரம் புதனுடைய சாரம் பெற்ற கிரகமாக இருக்குது. 2 கிரகங்கள் புதனுடைய சாரம் பெற்று இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக குருவினுடைய நட்சத்திர சாரம் பெற்ற கிரகங்கள் 2 இருக்குது இந்த ஜாதகத்தில். ஒன்று சந்திரன் புனர்பூச நட்சத்திரம் குருவினுடைய சாரம் பெற்றிருக்கு. அடுத்தபடியாக ராகுவும் பூரட்டாதி நட்சத்திர காலம் இருக்கிறதுனால 2 கிரகங்கள் குருவினுடைய சாரம் பெற்ற கிரகங்களாக இருக்குது. அடுத்தபடியாக சனியினுடைய சாரம் பெற்ற கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்தில் சனி உத்திரட்டாதி நட்சத்திர காலில் இருக்காரு. அதாவது சனி கிரகம் தன்னுடைய சுயசாரம் பெற்ற கிரகமாக இந்த ஜாதகத்தில் செயல்படுகிறது. அதனால சனியினுடைய சாரம் இந்த ஜாதகத்தில் இருக்கு. இந்த 9 கோள்களில் இல்லாத நட்சத்திர சாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சாரம் பெற்று எந்த கிரகங்களுமே இல்லை. அடுத்தபடியாக ராகுவினுடைய நட்சத்திர சாரமும் இல்லை. கேதுவினுடைய நட்சத்திர சாரம் இந்த ஜாதகத்தில் செயல்படவில்லை. இந்த 3 கிரகங்களுடைய நட்சத்திர சாரம் ஜாதகத்தில் இல்லை. அப்போ மாந்தி லக்கணம் இதை வைத்து கூட நம்ம அதை எடுத்துக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த 9 கோள்களும் நட்சத்திர சாரங்கள் எந்த நட்சத்திர காலில் இருக்குன்றதை மட்டும்தான் பார்க்கணுமே தவிர லக்கணத்தையோ மாந்தியோ நீங்கள் இந்த கணக்கிலே எடுத்துக்கக்கூடாது. அப்போ இந்த ஜாதகத்தில் ஆகமி கிரகமாக செயல்படக்கூடியவை 3 கிரகங்கள். ஒன்று சுக்கிரன், அடுத்தபடியாக ராகு, அடுத்தபடியாக கேது. ஆக மொத்தம் இந்த 3 கிரகங்களுமே இந்த ஜாதகத்தில் ஆகமி கிரகமாக செயல்படுகிறது. இப்போ உங்களுக்கு ஒரு ஜாதகத்தில் எது ஆகமி கிரகம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். அப்போ 3 கிரகத்திற்குரிய தெய்வ வழிபாட்டையும் அவங்க மேற்கொள்ள வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். அதிலும் ஒரு சூட்சம் இருக்குது. எது அதிகப்படியான ஒரு பாகை வாங்கியிருக்கக்கூடிய கிரகம் ஆகமி கிரகமோ அதற்குரிய வழிபாட்டையும் அடுத்தபடியாக அதாவது கடைசியில் இருக்கக்கூடிய குறைந்தபட்ச பாகை வாங்கிய கிரகத்தையும் நம்ம சேர்த்து ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்கிறது மிக சிறந்த பலனை ஒரு ஜாதகருக்கு தரும். இப்போ நீங்கள் பார்த்த இந்த உதாரண ஜாதகத்தில் 3 கிரகங்கள் ஆகமி கிரகமாக இருக்கு. ஒன்று சுக்கிரன், ராகு, கேது, 3 கிரகங்கள் இருக்கு. இந்த 3 கிரகங்களையும் இணைத்து ஒரு தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் இந்த ஜாதகருக்கு எண்ணிய காரியங்கள், ஆசைப்பட்ட காரியங்கள் நடக்கும்.
அதற்கு நம்ம மீண்டும் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன டிகிரி வாங்கியிருக்குன்னு பார்க்கணும். அப்போ டிகிரியை அடிப்படையாக வைத்து தான் இந்த ஆகமி கிரகத்தினுடைய தெய்வத்தை நம்ம சரியாக கணக்கிட முடியும். இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடியது 28 டிகிரி 55 விகலை. ராகு கேதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே டிகிரியில் தான் இருக்கும். 29 டிகிரி 33 விகலையில் இருக்கக்கூடிய கிரகங்கள். அப்போது அதிகபட்ச பாகை வாங்கிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் தான். இந்த 2 கிரகமுமே 29.33 அப்படிங்கிற டிகிரியில் வாங்கியிருக்கு. குறைந்தபட்ச பாகை வாங்கியிருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் 28 டிகிரி. அப்போது சுக்கிரனுடன் ராகு இணைந்திருக்கக்கூடிய தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் இந்த ஜாதகருக்கு தடைப்பட்டு நிற்கக்கூடிய பல விஷயங்கள் எளிதாக கிடைக்கும். சுக்கிரன் என்பது ஒரு பெண் கிரகம். அப்போ இந்த பெண் கிரகத்துடன் ராகு கேது இணைவு இருக்கு அப்படிங்கிறதுனால தேவி கருமாரி அம்மன் வழிபாடு செய்கிறது இந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ஒரு தெய்வ சக்தியாக ஜாதகத்தில் செயல்பட்டு இதுவரைக்கும் அவருக்கு ஆசைப்பட்டு தடைப்பட்டு நிற்கக்கூடிய காரியங்களை செயல்படுத்தும். ஆகமி கிரகத்தினுடைய தெய்வத்தை வழிபாடு செய்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வாழ்க்கையில் திடீர்னு ஒரு பொருளாதார சரிவு, இல்லை ஒரு கௌரவம் அந்தஸ்து குறையக்கூடிய விஷயங்கள், மீண்டும் அதே நிலைக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறோம். நம்முடைய அந்தஸ்து, இழந்த அந்தஸ்து, கௌரவத்தை மீட்டு எடுக்கணும்னு நினைக்கிறோம். அதற்கு இந்த தெய்வ வழிபாடு உறுதுணையாக இருக்கும். உங்களுக்கு திடீர்னு ஒரு ஆரோக்கிய குறைவு ஏற்படுகிறது, மீண்டும் பழைய நிலைக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த ஆகமி கிரகத்தினுடைய தெய்வ வழிபாடு அதற்கு ஒரு சிறந்த உறுதுணையாக இருக்கும். ஆகமி கிரகம் அப்படிங்கிறதே நம்முடைய முன்னோர்கள் வழிபட மறந்த ஒரு தெய்வ வழிபாட்டினுடைய கிரகமாகத்தான் சுட்டிக்காட்டும். நான் முதலே சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போது விடுபட்ட இந்த தெய்வத்தினுடைய வழிபாடு நிச்சயமாக நம்முடைய இழந்த செல்வம், அந்தஸ்து, மரியாதை, கௌரவம், நம்முடைய ஆரோக்கியம் அனைத்தையும் பெற்று தரக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடாக செயல்படும். முக்கியமாக நம்ம சில விஷயங்களுக்காக ஆசைப்படுவோம், எதிர்பார்ப்போம். ஒருத்தருக்கு திருமண வாழ்க்கை அமையணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அதற்கு தடையாக பல தோஷங்கள் இருக்கும். முக்கியமாக ஆகமி கிரகமே கூட ஒரு தடையாக செயல்படும். அப்போ தடையை தரக்கூடிய ஒரு கிரகத்திற்கு நம்ம முக்கியத்துவம் தந்து வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த தடை அகலும், ஆசைப்பட்ட விஷயங்கள் கைக்கு கிடைக்கும். திருமண வாழ்க்கை மட்டும் கிடையாது. இப்போ குழந்தை செல்வம் ஒரு ஜாதகருக்கு தடையாக இருப்பதற்கு குருவே ஆகமி கிரகமாக ஒரு ஜாதகத்தில் இருந்தால் குழந்தை பாக்கியம் என்பது தள்ளிட்டு தான் போகும். அப்போ இயற்கையான முறையில் குழந்தை செல்வம் கிடைக்கவில்லை என்றால் செயற்கை முறையான இந்த சோதனை குழாய் அதன் மூலமாக ஒரு குழந்தை பெற்றுக்கலான்னு நினச்சா கூட அதுவும் சிலருக்கு வெற்றியை தராது. அதற்கு முக்கியமான காரணம் குருவே ஆகமி கிரகமாக ஜாதகத்தில் இருந்தால் குழந்தை பாக்கியம் தடைப்படும். ஆகமி கிரகம் என்பது ஒரு ஜாதகருக்கு தடையாக தாமதத்தை தரக்கூடியதாகவும் இருக்கும். ஏன்னா அந்த கிரகமே ஜாதகத்தில் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதனுடைய நட்சத்திரம் சாரம் பெற்ற கிரகங்கள் எதுவுமே இல்லை என்றால் அதனுடைய ஸ்தானம், ஆதிபத்தியம் எல்லாமே பாதிப்படையும். அதனால்தான் இந்த ஆகமி கிரகத்தை நம்ம செயல்படுத்துவதற்கு அந்த தெய்வத்திற்குரிய வழிபாட்டை நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கின்ற பொழுது அந்த கிரகம் ஜாதகத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எது நமக்கு தடையாக இருக்கோ அந்த தடையே நம்ம ஆசைப்பட்ட விஷயத்தை நிச்சயமாக பெற்றுத்தரும். அதுதான் இந்த ஆகமி கிரகம். இதுவரைக்கும் பல பதிவுகளில் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, உபாசனை தெய்வம் என்ற பல தெய்வ வழிபாட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நானும் நிறைய பதிவுகள் தந்திருக்கேன். இந்த ஆகமி கிரகத்திற்குரிய தெய்வ வழிபாட்டை உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் எது மறைஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சரியாக கணக்கிட்டு அந்த தெய்வ வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டு வருகின்ற பொழுது உங்களுக்கு தடைப்பட்டு நிற்கக்கூடிய பல விஷயங்கள், தாமதமாக நிற்கக்கூடிய பல விஷயங்கள், உங்களுடைய ஏக்கங்களை தீர்க்கக்கூடிய பல விஷயங்கள் நிச்சயமாக ஆகமி கிரக தெய்வ வழிபாடு உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்து பெற்றுத்தரும்.
ஆகமி கிரகத்தை கணிக்கின்ற பொழுது லக்கணம் மாந்தியை நீங்கள் எடுத்துக்க கூடாது. அதே நேரத்தில் கேது ஒரு ஜாதகருக்கு ஆகமி கிரகமாக வருகிறது அப்படின்னா அப்போ கேதுனா தடை தானே. அப்போ கேதுக்குரிய நட்சத்திர சாரம் பெற்று எந்த கிரகங்களுமே இல்லை, அதனால் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஆகமி கிரகமாக கேது வந்தால் கேதுவிற்குரிய தெய்வ வழிபாடான கணபதி வழிபாடை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். இல்லைனா காளி வழிபாட்டையாவது நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும். உக்கிரமான பெண் தெய்வ வழிபாடும் இந்த கேதுவிற்குரிய பரிகார முறை. தடைப்பட்ட விஷயங்களை எப்படி கேது தருவாரோ அந்த கேதுவே ஆகமி கிரகமாக இருந்தால் தடை ரொம்ப பலமாக ஜாதகத்தில் செயல்படும். அப்போ தடையை தரக்கூடிய கேதுவிற்கு அந்த ஆகமி கிரகத்திற்குரிய வழிபாடு நிச்சயமாக செய்ய வேண்டும். இன்றைய ஜோதிட வகுப்பில் இந்த ஆகமி கிரகம் எப்படி கணிக்கணும், அதற்குரிய தெய்வ வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான உதாரணங்களை நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தில் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய ஜாதகத்தையும் வைத்து பார்த்து எது ஆகமி கிரகம் என்பதை கணித்து அதற்குரிய தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டால் தடைகளும் அதற்கு தாமதங்களை தரக்கூடிய விஷயங்களும் நிச்சயமாக அகலும். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.